السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள நிலைகளை குறித்து பெரும்பாலானோர் அறிவதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். மனிதன் இறந்த பிறகு மறுமையை அவன் சந்திக்கிறான். அவனது நன்மை தீமைகள் எழுதப்படுகிறது, நிறுக்கப்படுகிறது. அந்த நன்மை தீமைகளினுடைய அடிப்படையிலே சொர்க்கமோ நரகமோ அவனுக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே ஒருவேளை இக்கட்டில் மாட்டிக்கொண்டால் மறுமையிலே அவனுக்கு வேறு ஏதாவது வரன் தருமா என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து அவனுக்கு 3 விதமான வழிகளில் நன்மைகள் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, பயனுள்ள கல்வி. இரண்டாவது, அவனுக்காக பிரார்த்திக்கிற குழந்தை. மூன்றாவது, சதகத்துன் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தர தர்மம். ஒரு மனிதன் கல்வியை படிக்கிறான், பிறருக்கு படித்தும் கொடுக்கிறான். கல்வி சார்ந்த அறப்பணிகளை செய்துவிட்டு அவன் இறந்து போகிறான் என்று சொன்னால், அந்த கல்வியினால் பயன் பெறக்கூடிய மக்கள் எல்லாம் அவனுக்காக பிரார்த்திக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை அவனுக்கு போய் சேருகிறது. பிறகு வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, அவனுக்காக துவா செய்கிற குழந்தை. சாதாரண குழந்தை அல்ல. ஏனென்றால் பல்வேறு குழந்தைகள் இன்றைக்கு பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள், அவருடைய சொத்துக்களை அனுபவிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்காக துவா செய்ய மறந்து விடுகிறார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை குறித்து சொல்லும்போதே வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, அந்த தகப்பனாருக்காக, இறந்து போனவருக்காக, பெற்றோருக்காக துவா செய்கிற குழந்தை என்று சொன்னார்கள். மூன்றாவது, சதகத்துன் ஜாரியா. சதகத்துன் ஜாரி என்று சொன்னால் நிரந்தரமாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்லறம். சதக்கா 2 வகைப்படுகிறது. ஒன்று உடனடியாக நன்மைகளை தரக்கூடியது, இன்னொன்று நீண்ட நாள் நன்மைகளை தரக்கூடியது. பசிக்கிற ஒருவனுக்கு உணவளிக்கும் போது அது உடனடியான நன்மையாக போய் சேருகிறது. ஆனால் தொடர்ந்து இதுபோல பசியாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சத்திரம் ஒன்றை கட்டி அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்து, எப்போது யார் வந்தாலும் அவர்கள் வயிறார உண்ண வேண்டும் என்று ஒரு நிரந்தரமான ஒரு ஏற்பாட்டை ஒருவன் செய்து வைக்கிறான் என்று சொன்னால் அதுதான் நிரந்தர தர்மம். அந்த தர்மத்தை தனது பெற்றோருக்காக அல்லது ஒருவன் தான் வாழ்நாளிலேயே இதை செய்து முடித்துவிட்டு சென்று விட்டான் என்று சொன்னால் அதனால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் அவனுக்கு போய் சேர்கிறது. ஆனால் சில சகோதரர்கள் இறந்து போனதற்கு பிறகு அவர்களுக்கு எதுவும் போய் சேராது. அவர்கள் கணக்கு முடிந்து விட்டது, அவர்கள் இந்த உலகத்தோடு துண்டித்து விட்டார்கள், எந்த தொடர்பும் கிடையாது, முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னும் இந்த 3 வழிகளிலே அவர்களுக்கு நன்மைகள் சேருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கவாசிகளுக்கு திடீரென்று அந்தஸ்து உயர்த்தப்படும். சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, பல கேட்டகிரிகள் இருக்கிறது. எனவே அவ்வாறு அந்தஸ்து உயர்த்தப்படும் போது அந்த மனிதன் கேட்பான், எனக்கு என்ன நேர்ந்தது, எதற்காக இந்த உயர்வு என்று கேட்கிற போது, பூமியில் வாழுகிற உன் குழந்தை உனக்காக இஸ்திக்ஃபார் செய்தான், உன் பெயரிலே நல்லறங்களை செய்தான், அதனால் இன்றைக்கு சொர்க்கத்திலே உனக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவனுக்கு பதில் சொல்லப்படும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இறந்து போனதற்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் எண்ணக்கூடாது. அவருடைய சொத்தை அனுபவிக்கிறோம், அவருடைய பெயரை அனுபவிக்கிறோம், அவர்கள் விட்டு சென்ற வீட்டை,
வாகனங்களை எல்லாம் சுகமாக அனுபவிக்கிற நாம் அவர்கள் மறுமையில் என்ன நிலைக்கு ஆளானார்களோ என்று கவலைப்பட்டு அவர்களுக்காக தொடர்ந்து நல்லறங்களை செய்து அந்த நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது நல்ல பிள்ளைகளுக்கு அழகு. அந்த காரியத்தை நாம் செய்வோம். மறைந்துவிட்ட நம்முடைய முன்னோர்களின் பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.